அனாலிசிஸ், குட் அட்டெம்ப்ட் என்ன? எவ்வளோ அட்டெண்ட் பண்ணியிருந்தா நீங்க மெயின்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணலாம்? எக்ஸாம் எந்த மாரி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க மெயின்ஸ்க்கு பிரிப்பேர் பண்றீங்கன்னா, டிஎன் பேக்கர்ஸ் அகாடமி யூஸ் பண்ணிக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஆப்ல மெயின்ஸ் பேட்ச் போய்க்கிட்டு இருக்கு. அத யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஷிஃப்ட் 1 பொறுத்தவர நேத்து எப்படி இருந்ததோ அந்த மாரி தான் இருந்திருக்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ பொறுத்தவர கொஞ்சம் மாடரேட் தான். 24ல இருந்து 28 வர ஓகேங்களா? 24ல இருந்து 28 வர அட்டெண்ட் பண்ணியிருக்கலாம். வித் ஒரு 75லேருந்து 80% அக்யூரசியோட. ஆர்சி, பேராஜம்பிள், கிளாஸ் டெஸ்ட், எரர் டிடெக்ஷன், பிரேஸ் ரீப்ளேஸ்மென்ட், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மென்ட், இடியம்ஸ், டைரக்ட், இன்டைரக்ட், காலம் பேஸ்ட், டபுள் ஃபில்லர்லாம் கேட்டிருக்காங்க. இதுல டபுள் ஃபில்லர், காலம் பேஸ்ட், அதுக்கப்புறம் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மென்ட், அதுக்கப்புறம் பேராஜம்பிள் இதெல்லாம் வச்சு நம்ம ஸ்கோர இம்ப்ரூவ் பண்ணிட்டு கிளாஸ் டெஸ்ட் ஆல்சோ இதெல்லாம் வச்சு ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணிருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸா இருந்திருக்கு. ஆர்சில சில டைரக்ட் கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தா நம்மளால 24லேருந்து 28 அட்டெண்ட் பண்ணிக்க முடியும் வித் ஸ்மால் ஹெல்ப் ஆஃப் கிராமர்ஸ் ஓகேங்களா? கிராமர் டாபிக்ஸ்ல கொஞ்சம் ஹெல்ப் இருந்தது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் 28ன்றது 30, 32 கூட போயிருக்கும். அப்ப 24லேருந்து 28 அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த ஷிஃப்ட்ல நல்ல அட்டெம்ப்ட் தான். ஆப்டிட்யூட் செக்ஷன பொறுத்தவர உங்களுக்கு 16லேருந்து 18 அட்டெண்ட் பண்ணியிருந்தா நல்ல அட்டெம்ப்ட் தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராங் நம்பர் கேட்டிருக்காங்க. டிஐ அதுக்கப்புறம் பை சார்ட். டிஐல பார் பிளஸ் டேபிள் மிக்ஸ்டு சார்ட்டாவும், பை சார்ட்டும் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இத வச்சு நீங்க 18 அப்படிங்கிறது டூயபிளா இருக்கும். 18க்கு மேல கூட அட்டெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். உங்களுக்கு இந்த கேஸ்லெட் அட்டெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அரித்மெடிக் போடுறீங்க அப்படின்னா, கேஸ்லெட் மிஸ் பண்ணிட்டு ஒரு சில அரித்மெடிக் தான் நீங்க போட்டீங்க அப்படின்னா, உங்களோட அட்டெம்ப்ட் 16லேருந்து 18 இருக்கும். பட் ஆனா நீங்க 2மே டச் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு 20 பிளஸ் அட்டெம்ப்ட் கூட வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்டிட்யூட் செக்ஷன பொறுத்தவர 16லேருந்து 18 அப்படிங்கிறது குட் அட்டெம்ப்ட். ரீசனிங் செக்ஷன பொறுத்தவர 22லேருந்து 28 வர குட் அட்டெம்ப்ட்டா இருந்திருக்கு. ஒரு நார்மலான ரீசனிங் செக்ஷன் தான். சிலாஜிசம் கேட்டிருக்காங்க. ஒரு பிஓ பிலிம்ஸ்னா போன வருஷம் எஸ்பிஐ பிஓ சொல்றேன். ஐபிபிஎஸ் பிஓ இது மாதிரி இல்ல வேற மாரி இருக்கும். லாஸ்ட் இயரும் இதே பேட்டர்ன் தான் கேட்டிருந்தாங்க. ஒரே ஒரு ஸ்கோர் பூஸ்டர் 3 மார்க்குக்கு பிளஸ் 2 மிஸ்செலேனியஸ். மீதி எல்லாமே பசில் தான். ஃப்ளோர் பசில் கேட்டிருக்காங்க. மந்த் பசில், பாக்ஸ் பசில், இயர் பசில், பேரலல் ரோ பசில். ஸோ மத்த நேத்து நடந்த 2ண்ட் ஷிஃப்ட், 4த் ஷிஃப்ட்ட விட இது வந்து ஓகேவா அப்ரோச்சபிளா தான் இருந்திருக்கு. ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நீங்க 22ல இருந்து அட்டெண்ட் பண்ணிக்க முடியும். 22லேருந்து 25 வரை அட்டெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த வருஷம் எஸ்பிஐபிஓல கேட்கக்கூடிய பசில்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு இந்த கனெக்டிங் எல்லாம் அப்படியே டைரக்ட்டா கனெக்ட் ஆகாத மாரி தான் இருக்கு. ஓகேங்களா? அதுல 3rd ஷிஃப்ட், 2ண்ட் ஷிஃப்ட்டும், 4த் ஷிஃப்ட் மட்டும் ரொம்ப கஷ்டமா கேட்டிருந்தாங்க. அது முக்கியமா 2ண்ட் ஷிஃப்ட் கஷ்டம் தான். ஓகேங்களா? ரைட். இப்ப இந்த 22லேருந்து 25 அட்டெண்ட் பண்ணியிருந்தா குட் அட்டெம்ப்ட்டா அப்படின்னா, நீங்க கண்டிப்பா எதனா ஒரு பஸ்ல லாக் ஆயிருந்தீங்க அப்படின்னா, 20 அட்டெண்ட் பண்ணிட்டு ரிமைனிங் செக்ஷனுடைய குட் அட்டெம்ப்ட் சொன்னேன் இல்லையா? ஆப்டிட்யூட்ல 16லேருந்து 18 சொன்னேன். அதுல ஒரு 18, ஆப்டிட்யூட்ல ஒரு 18, ரீசனிங்ல ஒரு 20 இல்ல அதுக்கு கீழ ஒரு 18 அப்படின்னா கூட இங்கிலீஷ் செக்ஷன்ல கொஞ்சம் ஹையரா வைக்கணும். ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க ஏதாச்சும் 2, 3 மார்க் கம்மியா அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது மத்த செக்ஷன்ல டேக்கிள் பண்ணணும். ஓகேங்களா? சரி ஓவரால் குட் அட்டெம்ப்ட் போயிடலாம். ரீசனிங் செக்ஷன பொறுத்தவர 22லேருந்து 25 வர, குவான்டிட்டிவ் ஆப்டிட்யூட் செக்ஷன பொறுத்தவர 16லேருந்து 18 வர, இங்கிலீஷ் செக்ஷன பொறுத்தவர 24லேருந்து 28 வர. டோட்டலா நீங்க 62லேருந்து 68 வர ஓரளவுக்கு அக்யூரசியா அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க மெயின்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணுங்க. நல்ல சூப்பரா 100 நான் போட்டதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா 58, 60 இவங்களுக்கெல்லாம் கூட சான்சஸ் இருக்கு. இப்ப 60 மார்க் நீங்க சூப்பரா போட்டு போனா கரெக்ட்னா, நீங்களும் மெயின்ஸ் பிரிப்பரேஷன்ல இருங்க. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ டீடைலா நம்ம இன்னைக்கு ஈவினிங்குள்ள குடுக்க ட்ரை பண்றேன். இல்ல நாளைக்குள்ள குடுத்துறேன். ஓகேங்களா?